ஹாய் ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஹீரோவோட கம்பெனி இருக்கும். அங்கே தான் வந்துட்டு வேலைக்கு வரணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஸோ அங்கே இன்டர்வியூ இன்னைக்கு எடுக்கிறாங்க. அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக வேக வேகமாக வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த இன்டர்வியூ எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசப்ஷன் இருக்கும்ல, அந்த ரிசப்ஷனில் கேட்டுட்டு அவங்க உள்ளே வருவாங்களா. அங்கே வரும்போது அங்கே போங்க இங்கே போங்க அவங்களுக்கு டைரக்ஷன் சொல்லுவாங்க. ஹீரோயினும் வந்துட்டு இருப்பாங்க. அது வந்து லேட்டாகவும் அவங்க ஆகிரும். ஏன் அப்படின்னா வந்துட்டு ஒரு தாத்தா ஒருத்தர் நடக்க முடியாமல் நடந்து பொறுமையாக வந்துட்டு இருப்பாரு. அவர் வந்துட்டு இன்னொரு பொண்ணு வந்து இன்டர்வியூக்கு போயிட்டே இருக்கும். அந்த பொண்ணு என்ன பண்ணும், லேட் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக அந்த தாத்தாவை இடிச்சு தள்ளி விட்டுட்டு அது பாட்டுக்கு வேகமாக போகும். போகிற வழியில் சாரி நான் ரொம்ப ரொம்ப மன்னிப்பு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்னு கிளம்பிடும். உடனே தாத்தா அந்த பொண்ணை பார்ப்பாரு. அதோட ஹீரோயின் இதை பார்த்துட்டே இருப்பாங்களா. தாத்தாவை உடனே தூக்கி நிப்பாட்டி அவங்க கீழே அந்த புக்கெல்லாம் அதனால் அவரோட டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து ஹீரோயின் வந்து கையில் கொடுப்பாங்க. அந்த தாத்தாவுக்கு ஹீரோயினை பார்த்த உடனே பிடிச்சி போயிடும். இந்த அளவுக்கு தன்மையாக இருக்கா, ஹெல்பிங் மைண்டில் இருக்கா அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி தாத்தா நினைப்பாரு. அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, அந்த கீழே விழுந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்க்குறாங்களா, அது ஒரு பிளானாக இருக்கும். அதாவது ஒரு வீடு கட்டுறது அந்த மாதிரி ஒரு பிளானாக இருக்கும், ஒரு பெரிய வில்லா கட்டுற மாதிரி. ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இடத்துல இது இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த இடத்துல இது நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுப்பாங்க. அவங்க சொல்கிற ஐடியாவே வந்து இந்த தாத்தாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் எங்கே இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்பார். ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை இல்லை நான் இப்போ தான் இன்டர்வியூக்கே இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்லுவார். சரி எனக்கு நேரமாகுது, இருந்தாலும் நீங்கள் பத்திரமா வாங்க, லிஃப்ட்டுக்குள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா உள்ளே விட்டு லிஃப்ட் கதவை மூடி விட்டுட்டு ஹீரோயின் அவங்க பாட்டுக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போயிடுவாங்க. தாத்தாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ட்ராப் பண்ணிட்டு வந்ததுனால இப்போ ஹீரோயினுக்கு ரொம்பவே லேட் ஆகிடும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கிட்டும் இங்கிட்டும் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஹீரோ இருக்காருல, அவர் வேறு வந்துட்டு இருப்பாரு. ஹீரோவுக்கு ஒரு அசிஸ்டன்ட் ஒன்று இருக்கும். அதாவது ஒரு பொண்ணு வந்து அசிஸ்டண்ட்டாக, ஹீரோயினுக்கு பொண்ணும் இருக்குது, ஒரு ஆணும் இருக்காரு. இப்போ ஹீரோவுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து ஹீரோவை வந்து ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்கும். ஸோ ஹீரோ கிட்ட அது என்ன சொல்லணும்னா வந்துட்டு, அதாவது ஹீரோட செக்ரட்டரின்னு வச்சுக்கலாம். அந்த பொண்ணு இப்போ ஹீரோ கிட்ட என்ன சொல்லணும்னா, இன்னைக்கு வந்து இன்டர்வியூக்கு நீங்கள் நிறைய பேரை வர சொல்லியிருக்கீங்க, அவங்களுக்கு வந்து அந்த டேலண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த இன்டர்வியூவில் எடுக்கணும் அப்படி இப்படின்ற மாதிரி செக்ரட்டரியாக இருக்கிறதுனால ஹீரோவுக்கு கொஞ்சம் ஐடியாஸாக அது கொடுத்துட்ருக்கோம். ஹீரோ அப்படியா சார் அதை பற்றி நடக்கணும் அப்படின்ற மாதிரி போவார். உடனே இது வந்து ஹீரோவை பற்றி நினச்சிக்கிட்டே இப்போ அது எப்போ தான் வந்துட்டு இவருக்கு எனக்கு பிடிக்குமோ, எப்போ தான் அவரே ப்ரப்போஸ் பண்ணுவார், இல்லை நான் பொண்ணா ஏற்றுக்கு வரான்ற மாதிரி இது ஒரு பக்கம் யோசிச்சுட்டு நின்றுட்டே இருக்கும். இப்போ ஹீரோ பாட்டுக்கு போயிடுறாரா, அந்த பக்கம் ஹீரோயின் வேகமாக ஓடி வந்து நேராக ஹீரோ இடிச்சு அங்கே தான் பிரேக்கே போடுறாங்க. அதோட ஹீரோ தாங்கி பிடிச்சிடுறாரு. தாங்கி பிடிச்சோன்னு பார்த்தா வந்து அவங்க கையில் வச்சிருந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பறந்துடுது. ரெண்டு பேரும் அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் சாரி நான் தெரியாமல் அப்படி பண்ணிட்டேன்ற மாதிரி ஹீரோயின் மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. அப்புறமா கீழே வந்த பேப்பர்ஸ் எல்லாம் ஹீரோயின் வந்து பொறுக்கி அதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க கையில். உடனே இந்த பொண்ணு வேற பார்த்துறது, என்னடா இது இத்தனை வருஷமாக வேலை பார்க்குறோம், இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கூட நம்மளுக்கு கிடைக்கல, இந்த மாதிரி ஓடி வந்து பிரேக் போடுற மாதிரி இவளுக்கு வந்த உடனே வாய்ப்பு கிடைச்சிருச்சு, இவ வேணும்னே தான் ஏதோ பிளான் பண்ணிட்டு வந்திருக்கா, அங்கேருந்தே பார்த்துட்டா இங்கே ஹீரோ வர்றத, அதனால தான் வேணும்னே அவனை மயக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டா, இவரை நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்றதுனால அந்த பொண்ணுக்கு தான் அதிகமாக வந்து பயமும் ஒரு மாதிரி கோவமும் அதிகமாகிட்டு இருக்கும். இருக்காங்களா அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்துட்டு இருப்பாங்களா, ஹீரோனும் அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ இப்போ இது வந்து அசிஸ்டண்ட்டாக இன்னொரு பொண்ணு அங்கே வேலைக்கு எடுக்கிறதா தான் பேச்சு நடத்திட்டு இருக்கா. அப்போ அதுங்களுக்குள்ளேயே எல்லாருமே என்ன பேசிப்பாங்கன்னா வந்து, எனக்கு மட்டும் ஹீரோவோட செக்ரட்டரியாக இருக்க வேலை கிடச்சின்னு வச்சுக்கோங்க, அவங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக இருப்பேன், அவர் கூடவே இருப்பேன், நான் அப்படி நடந்துப்பேன் இப்படி நடந்துப்பேன், ஒவ்வொருத்தரும் ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோ நம்ம இதே உட்காந்துட்டே இருப்பாங்களா. இப்போ ஹீரோயினை வந்து கூப்பிடுவாங்க. ஹீரோயின் வேக வேகமாக உள்ளே வரலான்னு நினைப்பாங்க. இந்த நேரம் பார்த்து தாத்தா, அதாவது ஹீரோ இருக்கார்ல, அவர் யாரோ ஒருத்தவங்களை பற்றி அவங்கள பற்றின விஷயம் கிடச்சதா அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்டே கேட்டுட்டு இருப்பாரு. இன்னும் நாங்கள் தேடிட்டு தான் இருக்கோம்னு அசிஸ்டன்ட் வேற சொல்லுவார். அந்த நேரம் பார்த்து தாத்தா உள்ளே வந்துருவார். கிராண்ட்பா நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இவர் ஹீரோ கேட்பாரு. உன்னை பார்க்க தான் வந்தேன், உன்னை கல்யாணம் பண்ண சொல்லி எவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருக்கேன், நீ கல்யாணம் பண்ண மாட்டேற அப்படி இப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆல்ரெடி நான் வந்துட்டு இந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்து வச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பொய்யா சொல்வார். உடனே தாத்தா என்ன சொல்வார், அதெல்லாம் நான் நம்ப தயாராக இல்லை, நீ ஏதாவது என்னை ஏமாத்துறதுக்காக பண்ணுவேன், அதை நம்ப முடியாது, உனக்கு ஒரு மாதம் டைம் கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்வார். அதுவும் எதுக்காகனா ஹீரோ என்ன சொல்வாருன்னா, இப்போ வந்து இந்த பிரச்சனை பண்ணாதீங்க, இப்போ இன்டர்வியூ நடக்க போகுது, நம்ம டீல் வச்சுப்போம், இப்போ இந்த இன்டர்வியூ முடிச்ச உடனே நான் பொறுமையாக அவங்கள்ட்ட எல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, உனக்காக ஒரு மாதம் டைம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அங்கேருந்து கிளம்பிடுவார். அப்பாடான்னு இருக்கும். கிளம்பும் போது திரும்ப ஒரு பிரேக்கை போட்டு நின்றுவார். என்ன ஆச்சுன்னு திரும்ப ஹீரோ கேட்பார். அதுக்கு அவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணா, அந்த பொண்ணோட பேர் ஹீரோயின்ட்ட பேர் கேட்டிருப்பாரு, ஸோ அந்த பொண்ணு இங்கே வந்தானா அவளை உடனே நீ வேலைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணணும், ஏன்னா அந்த மாதிரி பொண்ணுங்க ரொம்ப நல்ல பொண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரி நான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோ சொல்வார். திரும்பவும் சொல்கிறேன், அந்த பொண்ணு வேலைக்கு இன்டர்வியூக்கு வந்தால் அவரனே வந்து வேலைக்கு வைக்கிற, இல்லைன்னா அவனை அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஹீரோவும் சரி சரின்னு சொல்லிடுவார். தாத்தாவும் கிளம்பிடுவார். இடத்துக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த பொண்ணு இருக்குல்ல, செக்ரட்டரி பொண்ணு, அவங்க தான் இன்டர்வியூ எடுக்க உட்காந்துருக்காங்க பெரிய ஆள் மாதிரி. அவங்ககிட்ட இப்போ ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்க, இதுதான் என்னோட ரெஸ்யூம், இதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க. அந்த டைமில் அந்த பொண்ணு என்ன சொல்லும்,
சொன்னதும் நீ வந்துட்டு உன்னை வந்து பேசணும், உன்கிட்ட வந்துட்டு எந்த குவாலிஃபிகேஷனும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரில, ஸோ நீங்கள் இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. என்ன நீங்கள் சொல்கிறீங்க, இன்னும் என்னை பற்றி நீங்கள் எதுவுமே கேட்கல, இன்னும் என் ரெஸ்யூமை கூட நீங்கள் எடுத்து பார்க்கவே இல்லை, நான் என்ன பண்ணேன், இதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் மீட் பண்ணியிருக்கோமா, நம்மளுக்குள்ள எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஏன்னா இந்த பொண்ணுக்கு ரொம்ப கோவமாக இருக்கும் ஹீரோ கையில் வந்து ஹீரோயின் விழுந்ததுனால. உடனே ஹீரோயின் இப்படி கேட்கவும், ஓஹோ இப்போ நான் ரெஸ்யூமை பார்த்துட்டு உன்னை நோ சொன்னால் உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரெஸ்யூம் எடுத்து பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்னோசென்ட்டாக இருக்க மாதிரி நடிக்காத, இந்த மாதிரி பொண்ணுங்க தான் வந்துட்டு என்ன வேணால் பண்ணுவாங்க அப்படி இப்படின்ற மாதிரிலாம் அது பேசும். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ என்ன நான் அதை பார்க்காம சொல்லிட்டேன்னு தானே இங்கேருந்து போக மாட்டேன், இப்போ நல்லா பார்த்துட்டேன், உனக்கு இது வந்து குப்பை மாதிரி தான் தெரியுது இந்த பேப்பர் எனக்கு, இதில் வந்துட்டு ஒன்றும் கிடையாது, நீ உனக்கும் இங்கே வேலை கிடையாது, இப்போ வெளியே போறியா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த பொண்ணு வந்து சொல்லும் ஹீரோயின் கிட்ட. அந்த பொண்ணு என்ன பண்ணும், பேப்பர்லாம் தூக்கி ஹீரோயின் மேலே வீச ஆரம்பிச்சிடும். ஹீரோனுக்கு கோமா வந்துடும். இப்போ எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்பாங்களா. உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு வந்ததும் வராதமா வந்து பிரசிடென்ட் கையில் வந்து விழுற அப்படின்ற மாதிரி சொல்லும். பிரசிடென்ட்டா அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு அப்புறம் தான் ஹீரோனுக்கு ஞாபகம் வரும், வரும்போது ஒருத்தர் மேலே விழுந்தாங்கல்ல அதான் ஹீரோ, ஓ அவர் மேலே விழுந்தது தான் இவளுக்கு கோமா அப்படின்னு சொல்லிட்டு அது யதார்த்தமாக நடந்த ஒரு ஆக்சிடென்ட்டு, அதையே நீங்கள் இன்சிடெண்ட்டாக மாற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. வந்த அன்னைக்கே நீ இந்த மாதிரி பண்ணுறா, உன்ன மாதிரி ஆளுங்களை எப்படி வேலைக்கு எடுக்க முடியுன்ற மாதிரி இந்த பொண்ணு கேட்கும். அது ஹீரோனுக்கு கோவம் வரும். இந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்துட்டு வேலை பார்த்தா அங்கே நிம்மதியே இருக்காது, ஸோ நீங்கள் வேலை கொடுத்தாலும் எனக்கு இந்த வேலை வேண்டியதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அங்கேருந்து வேக வேகமாக கிளம்பவும் ஆப்போசிட்லேயே ஹீரோ வருவார். ஹீரோன் அப்படியே நின்றுட்டே இருப்பாங்களா. அப்போ ஹீரோ என்ன சொல்வார், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிப்பார். அப்போ தான் காலையில் வந்து கையில் விழுந்த பொண்ணு இதுதான் அப்படின்ற மாதிரி அவருக்கு தெரியும். அதோட அந்த பேப்பரில் பார்ப்பாரா, தாத்தா சொன்ன பேர் வேற இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், ஒருவேளை இந்த பொண்ணாக இருக்குமோன்னு யோசிப்பார். சரி ஓகே இந்த பொண்ணு வந்துட்டு வேலை தெரியுதானே வந்திருக்கா, வேலை கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு இப்போ இவங்களுக்கு என்ன ஆச்சுன்ற அதெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டார். உங்களை வந்து நான் அசிஸ்டண்ட்டாக வந்து செலக்ட் பண்ணிட்டேன், நீங்கள் வந்து வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, நாளைக்கு நம்ம வெளிநாடு போகிற மாதிரி அப்படி இப்படி எல்லாருக்கும் வேலை விஷயமா அவர் எல்லாம் பேசிடுவார். ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடும். அவங்க வெளியே போகிற நேரத்தில் அவங்களுக்கு வேலையே கிடச்சிருச்சு. ஆனால் இந்த பொண்ணுக்கா, அந்த செக்ரட்டரி பொண்ணுக்கா சரியான கோவமாக இருக்கும். நம்ம ரிஜெக்ட் பண்ணி அனுப்புனது எப்படி அவளுக்கு உடனே வேலை கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அது கோவமாக இருந்துகிட்டே இருக்கும். ஹீரோன் அவங்க வேலையை அங்கே இருக்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க வாட்டர் பாட்டில் அதாவது அந்த கேன்லேருந்து பிடிக்க போவாங்களா. அந்த டைம் பார்த்து இந்த செக்ரட்டரி பொண்ணுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார். அந்த பொண்ணு சொல்கிறத மட்டும் கேட்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு. அவர்கிட்ட அது கண்ணை மட்டும் தான் காட்டி விடும் அந்த பொண்ணு. உடனே அவர் என்ன பண்ணுவார், நேராக வந்தவுடனே ஹீரோயினை வந்துட்டு டச் பண்ணக்கூடாத இடத்துல வந்து டக்குன்னு வந்து டச் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணுவார். உடனே ஹீரோனுக்கு கோவம் வந்து பலார்னு கன்னத்தில் ஓங்கி அரைவாங்க. உடனே அவர் என்ன சொல்வார், இது என்னது இதெல்லாம் வந்து வேலை பார்க்குற இடத்துல சகஜம் தானேன்ற மாதிரி அவர் பேசுவார். ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து பண்ணுறது எனக்கு பிடிக்காது, இப்படி நீ பண்ணுன அப்படின்னா வந்துட்டு இப்படி தான் அடி விழும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வார், நீ மட்டும் வேலைக்கு வந்த இடத்துல பிரசிடென்ட்டையே வந்துட்டு கையில் விழுறதும் அவரை மயக்கிற மாதிரி பண்ணலாம், இங்கே வேலை பார்க்குறவங்க நாங்கள் வந்துட்டு உன்னை வந்து டச் பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாரு. அதை பார்த்தோன்னா அவருக்கு கோமா வந்து ஹீரோனை அடிக்க போவார். உடனே டக்குன்னு அந்த இடத்துல ஹீரோ வருவார். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ஆள் என்ன சொல்லிடுவார், டக்குன்னு ஹீரோயின் வந்துட்டு என்னை மயக்க பார்க்குறா, வந்தது வராதுமா வந்துட்டு என்னை வந்துட்டு இப்படி எப்படி அவர் பண்ணுறா அப்படின்னு ஒன்று ஹீரோயினை பார்ப்பாரா. ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்க, அவன் தான் என்னை வந்து இங்கே அப்படின்ற மாதிரி தயங்கி அவர் எங்கே வந்து கை வச்சாரோ அந்த மாதிரி வந்துட்டு சொல்லிடுவாங்க. சொன்ன உடனே பார்த்த உடனே ஹீரோ வந்துட்டு பார்த்துட்டே இருப்பார். அவர் என்ன சொல்வார், அவர் சொல்கிறது உண்மை கிடையாது, அவன் வந்து இந்த மாதிரியான மோசமான ஒரு பொண்ணு தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பற்றி தப்பு தப்பாக சொல்வார். அதுக்கு ஹீரோ என்ன சொல்வார், நீ என்ன சொல்கிறன்றலாம் எனக்கு தெரியாது, ஆனால் அவளை வேலைக்கு வச்சது நான் அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஓ நீங்கள் வேலைக்கு வச்சிங்களா அப்படின்றதுனால டக்குன்னு என்ன பண்ணுவார், தப்பு என் பேரில் தான். அதை ஹீரோ வந்து சொல்லுவார், உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், இந்த ஆஃபீஸில் பொறுத்தவரைக்கும் நீ ஒரு பாம்பு மாதிரி, நான் ஏன் உன்னை வேலைக்கு வச்சுட்டு அது ஒரு சில காரணத்துக்காக தான், அதுக்கு எடுத்துக்கக்கூடாது, இல்லைனா அவ்வளோதான் சொல்லும்போது இல்லை சாரி என் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே கணத்தில் அரைஞ்சிக்கிட்டு நான் வந்து சொல்வார், நான் வந்துட்டு நான் பண்ணது தப்பு தான், நான் அவளை வந்துட்டு இந்த மாதிரி டச் பண்ணியிருக்கக்கூடாது, தப்பு தான், ஆனால் அவள் என்னை இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது, அவள் தான் வந்து ட்ரிகர் பண்ண ஆரம்பித்தா, அதனால தான் நான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன், அவள் அந்த மாதிரி மோசமான பொண்ணு தான் அப்படி இப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, இல்லை இவர் சொல்கிறதெல்லாம் உண்மை கிடையாது, அந்த மாதிரி நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோக்கு இது எதுவுமே தெரியாது, ஆனால் அவரை பற்றி ஹீரோக்கு ஓரளவு தெரியும். அப்போ ஹீரோ என்ன சொல்வார், இந்த இடத்த விட்டு வேலையை விட்டு நான் உன்னை அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி பொதுவாக சொல்லுவாரா. உடனே அந்த ஆளுக்கு ரொம்ப சந்தோஷமாக போய்டும், பார்த்தியா எங்கள் பாஸ் எப்போவுமே கரெக்டான முடிவெடுப்பார், இதுக்கப்புறம் உனக்கு இங்கே வேலையே கிடையாது, வெளியே போ அப்படின்னு. நான் என்ன பண்ணேன், எதுக்காக என்னை வேலையை விட்டு அனுப்புறீங்க அப்படின்ற மாதிரி, இப்போ தானே வேலை கிடச்சிச்சு அதுக்குள்ளேயே அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைப்பாங்க. உன்னை ஹீரோ என்ன சொல்வார்னா, வேலையை விட்டு போன்னு சொன்னது நான் உன்னை சொன்னேன், நீ எப்படிப்பட்ட ஆளு, இங்கே நீ என்னென்ன வேலை பார்த்துட்ருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லவும் அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும், என்னடா இது இவளை அனுப்புறோன்னு பார்த்தா நம்மளை அனுப்புகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோ காலில் வந்து சாரி என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்பாரு. எடுக்கவே மாட்டார். அப்போ அவர் என்ன சொல்வார், நான் ஒரு ஃபேமிலி மேன், எனக்கு குழந்தைங்க இருக்குது, அதெல்லாம் இப்போ தான் ஞாபகம் வருது, அந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் அவர் பாட்டுக்கு வசனமாக பேசிகிட்டே இருப்பாரா. உடனே வந்து ஹீரோ என்ன சொல்லுவார், இப்போ 3 எண்ணுவேன், அதுக்குள்ளே நீ இருந்து போகிறேன்னு வச்சுக்கோங்க, உன் மேலே கேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், நான் உடனே 3 தான் சொல்லுவார், அதுக்குள்ளே எந்திரிச்சு அவர் பாட்டுக்கு ஓடிடுவார். அப்புறம் ஹீரோயின் வந்து ஆரம்பிப்பாங்களா பேசலான்னு, போய் உங்கள் வேலைங்களை மட்டும் பாருங்கள்
பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோனும் அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. வந்துருவாரு அவரோட அசிஸ்டன்ட் இருக்காருல்ல, அவரை கூப்பிடுவார். கூப்பிட்டு இப்போ என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு, என்னோட மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து லாஸ்ட் இயர் வந்து நான் ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணேன், யாருன்னு கூட நான் பார்க்கல, அந்த பொண்ணு என்னன்னு சொல்லி எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சேன். அதாவது அந்த பொண்ணோட பேர் மட்டும் அவருக்கு ஞாபகம் இல்லை, ஆளையும் ஞாபகம் இல்லை. ஸோ அவர் வந்துட்டு அதை பார்க்காம கல்யாணம் பண்ணிக்கிறாங்கல்ல, அதனால பேர் என்ன அந்த பொண்ணோட பேருன்னு கேட்கும்போது அந்த ஆள் வந்துட்டு அந்த பேரை சொல்வார். இந்த எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிப்பாரு. சரி ஓகே அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லவும் நான் போய் தேடி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் வருவார். இப்போ ஹீரோ என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தான் வேலை கிடச்சிச்சுல, இப்போ இவங்களும் ஹீரோ கூடவே தானே வேலை பார்க்குற மாதிரி இருக்குது, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமான்னு ஹீரோன்னு கேட்பாங்க. சரி வாங்க உங்களுக்கு சில வேலைகளை சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் இந்த ஃபைலெல்லாம் தேடுவார். அப்போ இவங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்துடும். வந்த உடனே அதை எடுத்து பிரித்து பார்க்கறதுக்குள்ளே அது உள்ளதாக இருக்குன்னு, சின்னதாக தானே புக்கு மாதிரி இருக்குது, அந்த ஃபைல்ஸ்குள்ளே அது ஒழிஞ்சிருக்கும். உடனே ஹீரோயின் கிட்ட அந்த இதெல்லாம் கொடுத்து இதை போய் ஹீரோ கிட்ட கொடுங்கன்னு சொல்லும்போது ஹீரோயின் அதை வாங்கிட்டு வெளியே வரும்போது டக்குன்னு ஹீரோ இங்கே வருவாரா, திரும்பவும் 2 பேரும் இடிச்சுக்கிட்டு ஒருத்தர் தலையை ஒருத்தர் முட்டிக்கிட்டு அப்படியே நின்றுட்டே இருப்பாங்க. இதில் வந்து இந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் என்ன ஆகும், அங்கே கீழே உள்ள சோஃபா மாதிரி இருக்கும்ல, அந்த இடத்துக்குள்ள உள்ளே போய் ஒளிஞ்சிக்கும் மேரேஜ் சர்டிஃபிகேட். இப்போ ஹீரோ என்ன கேட்பாரு, இவங்க சாரி சரின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னவர் அசிஸ்டன்ட் இருக்காருல, அவர்கிட்ட கேட்பாரு, மேரேஜ் சர்டிஃபிகேட் தேடி எடுக்க சொன்னேன் எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இல்லை இன்னும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். போயிடுவார். திரும்பவும் அசிஸ்டன்ட் போய் தேட ஆரம்பிச்சிருவார். ஹீரோ நீ என்ன தேடுறீங்கன்னு கேட்கும்போது மேரேஜ் சர்டிஃபிகேட் தேடுறேன்னு சொல்லுவாரா. நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்கும்போது இல்லை வேண்டாம், அது என்னோட வேலை, நான் தேடிக்கிறேன், உங்களுக்கு என்ன வேலை கொடுத்தாங்களோ அதை போய் நீங்கள் பாருங்கன்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போயிடுவாங்க. அப்படின்னு வந்துட்டு ஹீரோ ஒருத்தர் இப்போ வேலையை விட்டு அனுப்பினார்ல, அந்த ஆள் என்ன பண்ணுவார், அந்த செக்ரட்டரி பொண்ணு இருக்குல்ல அது காலில் போய் விழுவார். விழுந்துட்டு நீ சொன்னேன்னு தானே நான் அந்த மாதிரி செஞ்சேன், இப்போ என்னோட வேலையே போயிடுச்சு, நீ தான் எப்படியாவது என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னோன்னா அந்த செக்ரட்டரி பொண்ணு என்ன சொல்லுன்னா, உன்னை திரும்ப வேலைக்கு கொண்டு வர பொறுப்பு வந்து என்னோடது, ஆனால் எனக்கு நீ ஒன்று செய்யணும்னு என்னன்னு கேட்பாரு. அவள் வந்து இந்த இடத்துல கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடாது, அவள் இந்த இடத்த விட்டு போகணும்னு சொல்லும்போது அவளை அந்த மாதிரி வம்பு பண்ண போய் தான் இப்போ எனக்கே வேலை இல்லை, திரும்பவும் ஃபஸ்ட்டில் இருந்தாலும் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் முடிஞ்சதை முயற்சி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். நான் வந்து இந்த ஆஃபீஸை விட்டு போகிற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணுறேனா இல்லையா பாரு அப்படின்ற மாதிரி இந்த செக்ரட்டரி பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு வெளியே போவாரா. இது என்ன பண்ணும், ஹீரோ இப்போ உட்காந்துக்கிட்டு இவ்வளோ அராஜகமாக உட்காந்துருக்கே, இது வந்து ஹீரோவோட ரூமு, ஹீரோவோட சேர், அதில் கால் மேலே காலை போட்டுக்கிட்டு அவரை வந்து காலில் வந்து கீழே வந்து விழுறாரு. ரொம்ப ஒரு திமுறா ரொம்ப அரகண்ட்டாக அந்த மாதிரிலாம் பேசிட்டு இப்படியே உட்காந்து ரொம்ப திமுறா உட்காந்துட்டே இருக்கும். அப்போ அது மனசில் என்ன நினச்சிக்கும், அவர் எஞ்சி போயிடுவார். அவனை வந்ததும் வராதும் அவனை கரெக்ட் பண்ண நினைக்காத, அவன் என்னைக்கா இருந்தாலும் எனக்கு சொந்தமானவன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருக்குமா. உடனே ஹீரோ கதவை தந்துட்டு உள்ள ஒரு மாதிரி இது இப்படி உட்காந்துருக்கிறத பார்த்துருவாரு. நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை நான் சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது உங்ககிட்ட நான் பல தடவை சொல்லியிருக்கேன், என்னோட பர்மிஷன் இல்லாமல் என் ரூம்குள்ளே நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். திரும்ப கதவை தந்துட்டு வெளியே வருமா. அப்போ தான் ஹீரோன் வேகமாக டக்கு நடந்து வந்துட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணை பார்த்தோன்னா அவங்க வேலையை பார்க்க தான் அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டுக்கும் இந்த பொண்ணு வந்துட்டு இப்போ எங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் ஹீரோக்கு அசிஸ்டண்ட்டாக வந்திருக்கேன், அவர் இந்த ஃபைல்ஸை கேட்டார் கொடுக்க வந்திருக்கேன்னு சொல்லும்போது அந்த ஃபைலை என்கிட்ட கூட, நீ ஹீரோவை போய் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரோட செக்ரட்டரினா பர்சனல் செக்ரட்டரினா, ஸோ நான் மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர்கிட்ட போய் நீ மீட் பண்ணணும், அவருக்கு இந்த ஃபைல்ஸ் எல்லாம் கொடுன்னு சொல்லும்போது ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, இல்லை நான் கொடுக்க மாட்டேன், அவர்கிட்ட தான் நான் டைரெக்டாக கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் டக்குன்னு இந்த பொண்ணு என்ன பண்ணணும், ஹீரோனும் உங்கே ஒரு அரை அரைஞ்சிரும். ஹீரோன் இது எதிர்பார்த்துருக்க மாட்டாங்களா, மூஞ்ச பார்த்தாலே பாவமாக இருக்கும், ஒரு அடியாக வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அது பிடுங்கிடுது, அந்த அதிர்ச்சியில் அவங்க நிற்கும் போது அந்த ஃபைல் அவங்கள்ட்ட பிடுங்கிடுது. அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது எது இல்லையோ அதை பார்த்து கேட்குது, இது ஏன் இல்லை அது ஏன் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்கும். ஹீரோன் வந்து இதை மட்டும் தான் கொடுத்தாங்க அப்படின்னு நம்மளாம் சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே அதுக்கும் வந்துட்டு இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குற, அது இவ்வளோ பெரிய ஆஃபீஸில் உனக்கு வேலை கிடச்சதே தப்பு, உனக்கு சரியாக வேலை கூட பார்க்க தெரியாதான்னு சொல்லிட்டு திரும்ப அடிக்க போகும்போது ஹீரோன் என்ன திரும்ப அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அது இந்த கையை பிடிச்சிருவாங்க. இந்த கையை பிடிச்சா என்ன இந்த கையில் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கையை கொண்டு வருமா, அந்த கையை பிடிச்சவாங்க. இப்போ 2 பேரும் 2 கையை 2 பேரும் 2 கையை பிடிச்சிக்கிட்டு இப்படியும் ஆட்டிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக ஹீரோ வெளியே வந்துடுவார். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துடுவார். என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு இவன் வந்து முக்கியமான ஒரு டாக்குமெண்ட், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இதுலேருந்து அந்த ஃபைலையே காணும், இவன் வந்து காணா பண்ணிட்டா அதாவது காணா ஆக்கிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லவும் அப்போ தானே ஹீரோ கோவப்பட்டு வேலையை விட்டு அனுப்புவார் அப்படின்னு சொல்லவும் ஹீரோன் வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்களா. உடனே ஹீரோ வந்துட்டு அவங்க சைடும் கேட்கணுன்றதுக்காக கேட்க ஆரம்பிக்கும் போது அவள் வாயத்தவதால போய் தான் சொல்லுவாள், அவங்கள்ட்ட நீங்கள் எதுவும் பேச வேண்டியதில்லைன்னு. ஹீரோன் இல்லை நான் என்னோட சைட்லேருந்து நான் சொல்லிக்கிறேன், நான் அது மாதிரி எதுவும் பண்ணலை அப்படின்ற மாதிரி ஆரம்பிப்பாங்க. உடனே இந்த பொண்ணு என்ன சொல்லணும்னா இந்த மாதிரி சிம்பத்தி வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக இவங்கெல்லாம் ஒரு செட்டாக இருப்பாங்க, இவங்களெல்லாம் நம்ம நம்பவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லவும் திரும்ப ஹீரோன்னு சொல்லுவாங்க, இல்லை நான் வந்து கரெக்டாக தான் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சு இங்கே கொண்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அப்போ ஹீரோன் இப்படி உறுதியாக வந்து ப்ராமிஸ் பண்ணி சொல்லுவாங்களா. உடனே ஹீரோ வந்து பார்ப்பாரு, பார்த்தவரை டக்குன்னு வந்து செக்யூரிட்டியை கூப்பிடுவார். செக்யூரிட்டி கூப்பிட்டு இங்கே என்ன நடந்தது, அவங்க டாக்குமெண்ட்ஸ் எடுத்தது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கேமராவில் ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் பார்த்துருவாங்க. அங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்களோட ஃபைலை வந்து மாறி இருக்கும்.
இருக்கும். யார் மாற்றிருப்பா அப்படின்னா வந்துட்டு இப்போ இந்த பொண்ணுக்கு சேவை செய்கிறன்ற பேரில் ஒருத்தர் போனார்ல, அந்த ஆள் இருக்கார்ல வேலையை விட்டு போனவர், அவர் என்ன பண்ணார் ஃபைல்ஸை மாற்றி வச்சுருப்பாரு. அது அந்த வீடியோவில் தெரிஞ்சிடும். இதை பார்த்த உடனே ஹீரோனுக்கு சரியான கோவம் வரும். இவங்க 2 பேர் மேலேயும் அவங்களுக்கும் கோவம் வரும், ஹீரோக்கும் கோவம் வரும். இப்போ வந்து ஹீரோ அந்த ஆளை வந்து பிடிச்சிட்டு வந்துருவாங்க. அந்த ஃபைலில் மாற்றினார்ல, ஹீரோயின் மேலே தப்பு வரணும்னு சொல்லிட்டு அவரை வந்து பிடிச்சிட்டு வந்து இங்கே ஹீரோ முன்னாடி நிப்பாட்டும் போது டக்குன்னு அவர் எதுவும் தன்னை போட்டு கொடுத்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த செக்ரட்டரி பொண்ணு என்ன பண்ணும், அவர் கணத்தில் போய் ஓங்கி வேகமாக அது பார்த்த ஹீரோ என்ன சொல்வார், அதான் வேலை முடிச்சுல நீங்களும் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லும். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இப்போ நான் என்ன பண்ண என் மேலேயே கோவப்படுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஹீரோ வந்து கடுக்கடுப்பாக தான் எல்லாத்தையுமே பேசுவார். இந்த நேரம் பார்த்து ஹீரோட அசிஸ்டண்ட்டுக்கால அவர் வேக வேகமாக வருவார். நீ அதை கண்டுபிடிச்சியா இல்லையா அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை கண்டுபிடிக்கல, ஆனால் வந்து என் நேரத்துக்கு வந்து உங்களுக்கு டைமிங் முடிஞ்சிருக்கும், நீங்கள் டிவோர்ஸ் பண்ணுற டைம் தான் இது, அது மட்டும் எனக்கு தெளிவாக தெரியுன்ற மாதிரி சொல்வார். இப்போ தான் அந்த செக்ரட்டரி பொண்ணுக்கு தெரியுது மேரேஜ் சர்டிஃபிகேட்டா, அப்படின்னா இவனுக்கு கல்யாணம் ஆனவனா இவன் அப்படின்ற மாதிரி இப்போ இந்த பொண்ணு வேற நினச்சிட்டே இருக்குமா. இந்த டைமில் இந்த கேப்பில் ஹீரோன் வந்து என்ன பண்ணுவாங்க, ஹீரோ கிட்ட காண்டாக்ட் நம்பருக்கு அந்த ஷேர் பண்ணுவாங்களா அந்த மாதிரி நிற்பாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வார், எதுக்காக இப்போ ஃபோன் எடுத்து என்னோட ஃபோனில் வந்துட்டு நீ இது பண்ணணும்னு நினைக்கிற, நம்ம 2 பேருக்குள்ளே எதுவுமே வேலையை தவிர எதுவும் கிடையாது, நம்ம 2 பேரும் வேற விஷயமா பேச போகிறதும் இல்லை அப்படின்னு. இல்லை நான் அதுக்கு மீன் பண்ணலை, ஒரு எமர்ஜென்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்களா, ஒரு கெட் அவுட் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வாரா. இந்த பொண்ணுக்கு அவ்வளோதான், ஹீரோ வாயிலேருந்து இந்த வார்த்தை வந்தோடனே இன்னும் நீங்கள் நின்றுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோன் கையை பிடிச்சி வேக வேகமாக அதை இழுத்து விட்டுரும். ஹீரோனுக்கு நல்லா புரியும், ஹீரோ கிட்ட நம்ம பேசினாலும் இவன் நல்லா பொறாமப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்பர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஹீரோன் அங்கேருந்து போயிடுவாங்க. இப்போ அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ இந்த பொண்ணு மட்டும் சிரிச்சுட்டு நின்றுட்டு இருக்குமா, ஹீரோவை பார்த்து உன்னையும் தான் சேர்த்து சொல்கிறேன் போ இங்கேருந்து அப்படின்னு சொல்லுவோம். அந்த பொண்ணு பாட்டுக்கும் போயிடும். அதோட ஹீரோ என்ன பண்ணுவார், இப்போ ஹீரோனுக்கு கால் பண்ணுவார். ஆல்ரெடி இவங்க 2 பேர்கிட்ட நம்பர் இருக்குது, ஆனால் இவங்க தான் பொண்ணு மாப்பிள்ளை, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்றது இவங்களுக்கே தெரியல. ஆள் இல்லாமல் தான் கல்யாணம் மட்டும் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அதனால் இப்போ ஹீரோ கால் பண்ணுறாரு அந்த நம்பருக்கு, அதாவது அவர் கல்யாணம் பண்ண பொண்ணோட நம்பருக்கு கால் பண்ணுறாரு. ஹீரோன் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு இந்த டிவோர்ஸ்க்கான டைமிங் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அது எனக்கும் தெரியும், நானே உங்களுக்கு கால் பண்ணணும்னு தான் நினச்சேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அது ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்து நம்ம இந்த மாதம் டிவோர்ஸ் பண்ண வேண்டாம், அடுத்த மாதம் வந்து அதை போஸ்ட்போன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஹீரோன் வந்து எதனால அப்படின்னு கேட்கும்போது, இல்லை என்னோட தாத்தா வந்து அவர் வேற கேட்டுட்டு போயிட்டார்ல, தாத்தா வந்து நீ கல்யாணம் பண்ணன்னு சொன்னால் அந்த பொண்ணை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இப்போ தாத்தாக்கு அறிமுகப்படுத்தி வைக்கணும். ஸோ 1 மாதம் கழித்து நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், அந்த 1 மாதத்து காலத்துக்கு உண்டான பணத்தை வேணால் நான் உனக்கு கொடுத்துறேன்னு சொல்லும்போது ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, இல்லை அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் ஒரு இதை நான் வந்து ஒரு ஹெல்ப்பாகவே பண்ணுறேன், நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த பணமே வந்து போதுமானது, இதுக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் பண்ணலாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லுவாங்க. போகலாம். அந்த டைமில் வந்து ஹீரோ வந்து என்ன கேட்பாருன்னா, ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்துருச்சு, என்னோட மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து காணா போயிடுச்சு, உன்னோட மேரேஜ் சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரா. உடனே ஹீரோயின் வந்துட்டு உங்களோடதும் காணா போயிடுச்சா அப்படின்னு. இப்போ ஹீரோ என்ன கேட்பாரு, அப்போ உன்னோடதும் காணா போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கும்ல, ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் தான் தேடிட்டு இருப்பாரு. ஒருவேளை எப்படி இது கோ இன்சிடென்ட்ஸாக நடக்குது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் தேடினாரு, அப்போ இவராக இருப்பாரோ அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அதோட இப்போ ஹீரோ வந்து என்னன்னு கேட்கும்போது, இல்லை இல்லை என்னோடது வந்து இதாக வாய்ப்பில்லை, நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட அந்த மாதிரி தான் அப்படின்ற மாதிரி அவங்க இதோ மேனேஜ் பண்ணிவிடுவாங்க. அதே நேரத்தில் நான் வேலை பார்க்குற இடத்துல வந்துட்டு இங்கேயும் வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவருக்கு வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து அதே நேரத்தில் காணப்படுச்சு. ஸோ அதை தான் நான் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டேன், எப்படி ஒரே நேரத்தில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன் பேசுவாங்க. 2 பேரும் தனித்தனி இடத்துல தான் பேசுகிறாங்க. ஸோ பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோன் என்ன நினைப்பாங்கன்னா, என்னோட அதாவது முகம் தெரியாத அந்த ஹஸ்பண்ட் வந்து கண்டிப்பாக இந்த சிஇஓவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி நினச்சிப்பாங்க. வந்துட்டு ஹீரோ டக்குன்னு இப்படி வெளியே போசணும்னு இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் புதுசாக வேலைக்கு வந்தோன்னு ஒரு மாதிரி இருக்கும், கஷ்டமாக இருக்கலாம், அழ ஆரம்பிச்சிருப்பாங்க. அதில் பார்த்தா ஹீரோ கால் பண்ணியிருப்பாரு, நீ அலறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தான் ஆரம்பிப்பார். ஹீரோன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. கடைசியாக வைக்க போகும்போது ஹீரோ இப்போ என்ன சொல்வாருன்னா, உனக்கு எதுவும் பிரச்சனையாக இருந்தால் என்கிட்ட சொல்லு, என்னதான் நம்ம வந்து டிவோர்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் இப்போ நம்ம லீகலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் இருந்துகிட்ருக்கோம், நீ எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், அதில் நீ தயங்காத, நீ எதுக்கு அலற அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருப்பார். இதுக்கிடையிலேயே அவரோட அசிஸ்டன்ட் வந்து கூப்பிடுவோம். ஹீரோ பேசிட்டு அப்படியே கிளம்பிடுவார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் பாஸோட ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் போயிட்டுருக்கு, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, மற்றபடி ஏதாவது தான் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட பேசிகிட்டே இருப்பாங்களா. இப்போ அசிஸ்டன்ட் வந்து கூப்பிட்டதுனால ஹீரோ பேசிக்கிட்டே ஃபோன் பேசிக்கிட்டே நேராக வருவார். ஹீரோன் ஒரு இடத்துல நின்று பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்கள கிராஸ் பண்ணி அவர் பாட்டுக்கு பேசிகிட்டே போயிட்டே இருப்பார். அப்போ ஹீரோனுக்கு அதில் ஃபோன் இருக்கும், அவருக்கு அதிலே ஃபோன் இருக்குமா. ஹீரோன் பார்ப்பாங்க, இவன் வந்து பேய் மாதிரி தான் எல்லார்ட்டையுமே கொதறி கொதறி பேசுகிறான், இப்போ யார்கிட்ட பேசிட்டு போயிட்டுருக்கான்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைப்பாங்க. இப்போ ஹீரோ என்ன சொல்வார், நான் வந்துட்டு இப்போ முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து நான் உனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்வார். ஹீரோயினும் சரி ஓகேன்னு காலை கட் பண்ணிடுவாங்க. பார்ப்போன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து டேபிளில் வந்து வேலை பார்க்கலான்னு உட்காரும் போது 2 பொண்ணுங்க வந்துருவாங்க. வந்துட்டு என்ன கேட்பாங்கன்னா, நீ வந்து ஹீரோக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்க, அவரோட சீக்ரெட் ஒய்ஃபை பற்றி உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் சீக்ரெட் ஒய்ஃபா தெரியாது எனக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே அந்த 2 பொண்ணு என்ன சொல்கிறேன்னா, எங்களுக்கும் ஹீரோ மேலே ஒரு ஆசை இருந்தது, ஆனால் அவர் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, ரொம்ப நாளாக அவரை நாங்கள் சிங்கிள் தான் நினச்சோம், ஆனால் அவருக்கு கல்யாணம் ஆச்சு தெரியுமா
தெரியுமா, ஒரு சீக்ரெட் ஒய்ஃபும் இருக்காங்க. ஆனா அவங்களையும் அவர் டிவோர்ஸ் பண்ண போறாராம். அப்படி இப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் உனக்கு தெரியாதான்னு கேட்கும்போது, இல்ல எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு எல்லாரும் இவங்க பேசிட்டே இருக்கும்போதே இன்னொரு பொண்ணு வந்துரும். அதாவது அந்த செக்ரட்டரி பொண்ணோட இன்னொரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு இங்க வந்துரும். வந்த உடனே ஹீரோயின் கிட்ட என்ன கேட்கும், வேற நேரத்துல என்ன வெட்டி பேச்சு போய் வேலைய பாருங்க அப்படின்னு சொல்லுவும். ஹீரோயின் எல்லாருக்கும் வந்து வேலைய பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. அந்த நேரத்துல அந்த பொண்ணு அப்ப வந்து ஹீரோ எங்க இருக்காரு என்னன்னு கேட்கும்போது, நீ அவருக்கு அசிஸ்டன்ட்டா இருக்க. இப்ப அவருக்கு முடியாம இருக்கு. நீ அவர போய் பார்க்கறது இல்லையா, கொல்றதுன்னு கேட்கும்போது, என்ன முடியாம இருக்கு? இப்ப தானே எல்லாரையும் திட்டிட்டு போனாரு. அப்படின்ற மாரி ஹீரோ நெனைப்பாங்க. அவருக்கு தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு போயிருக்காருன்ன உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாரி ஆயிடும். அச்சச்சோ! இப்ப நம்ம இவ்ளோ அசிஸ்டன்ட்டா இருந்து இத பண்ணலன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு, கையில கிடைச்ச டேப்லெட்ட தூக்கிக்கிட்டு ஹீரோ பக்கம் போவாங்க. ஹீரோ பாட்டுக்கு தலையில கைய வச்சுட்டு சோகமா உட்காந்துருப்பாரு. ஹீரோயின் போனவங்க, இந்த டேப்லெட் போட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு நல்லா கேட்கும்னு சொல்லுவாங்க. நீ எதுக்காக இப்ப இங்க வந்த? உனக்கு என்ன வேலை இங்க? இதெல்லாம் உன்னோட வேலையே கிடையாது. தேவையில்லாம எதுக்காக நீ அட்வான்டேஜ் எடுக்கிற? அப்படின்ற மாரி ஹீரோ கேட்பாரு. ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இல்ல இதுவும் என்னோட ஜாப் தான். இதுல நான் உங்களுக்கு அசிஸ்டன்ட்டா இருக்கும்போது, நான் உங்களுக்கு கேர் பண்றது என்னோட ஜாப் தான். இது வந்து வேற எதுவும் இல்லன்னு தேவையில்லாம இந்த மாரி பண்ணி, அந்த இதெல்லாம் வந்துட்டு ட்ரை பண்ணாத. இதெல்லாம் வேண்டியது கிடையாது. வேலைய மட்டும் பாரு அப்படின்ற மாரி நல்ல சிஓவா இருக்கிறதுனால அந்த மாரி சொல்லுவாரு. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, இல்ல நீங்க இந்த டேப்லெட்ட மட்டும் போடுங்க. உங்களுக்கு தலைவலி சீக்கிரம் சரியா போயிடும்னு சொல்லிட்டு, ஒரு கிளாஸ் தண்ணிய ஒரு கையில டேப்லெட்டும் குடுப்பாங்க. ஹீரோ வந்து தட்டி விட்டுருவாரா, உடனே அவர் மேல எல்லாம் கொட்டிடும். அவர் பேண்ட்ல கொட்டிடும். ஹீரோயின் டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு கர்ச்சீஃப் எடுத்து அவர் பேண்ட்ட போய் தொடச்சிட்டு இருப்பாங்க. அவர் எந்திரிச்சு நின்னுட்டு இருப்பாரு, தொடச்சிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோட அசிஸ்டன்ட் உள்ள வரவும், அவங்க வந்துட்டு அச்சச்சோ! நான் வரக்கூடாத இடத்துல வந்துட்டேன்னா, அவர் வேற ஒரு பக்கம் போவாரு. ஹீரோக்கு ஒரு மாரி ஆயிடும். நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின பிடிச்சு தள்ளி விடுவாரா. ஹீரோயின் போய் கீழ உள்ள போவாங்க. உடனே கைய பிடிச்சு இழுத்துருவாரு. கைய பிடிச்சு இழுத்துருவாரு. அப்படியே ஹீரோயின ஒரு சுத்தி சோஃபால அவங்கள உட்கார வச்சு, அவங்க மேல அப்படியே சாஞ்சு நேரா போய் அவங்க நெத்தியில போய் ஒரு முத்தம் குடுத்துருவாரு. ஹீரோயின் இத எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்ற மாரி அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஹீரோக்கா சரியான கோவம் வரும். தேவையில்லாம உள்ள வந்துட்டு என்னென்ன வேலை நடந்துருச்சு அதுக்குள்ள அப்படின்ற மாரி ஹீரோவும் நினைச்சிட்டு இருப்பாரு. இப்ப எதுக்குடா இந்த இடத்துக்கு வந்தோம்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் தான் ரொம்ப வெட்கப்படுவாரு. வந்து என்ன சொல்வாரு, அப்படியே நார்மல் ஆயிட்டு சொல்லுவாரு, இப்ப நீ எதுக்காக இங்க வந்த, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அதனால தான் வந்தேன் அப்படின்னோடனே, அது இப்பவும் சொல்றேன், உன் வேலை என்னமோ அதை மட்டும் நீ பாருன்னொடனே, இப்ப ஹீரோயினுக்கு வந்து அச்சச்சோ தப்பு பண்ணிட்டோமோன்னு சொல்லிட்டு பயந்துட்டே நிப்பாங்களா, இப்பவே எனக்கு வந்து உன்னை வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு தான் தோணுது, நீங்க வேலை பார்க்கறது எனக்கே விருப்பம் இல்லைன்னு சொன்னோன்னே, ஹீரோனோட பயமே வந்துடும் உங்களுக்கு. அச்சச்சோ அப்படிலாம் சொல்லாதீங்க, எனக்கு நிறைய திறமை இருக்கு, நிச்சயமா நான் உங்க கம்பெனிக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருப்பேன் அப்படி இப்படின்ற மாதிரி ஹீரோன் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப ஹீரோ என்ன யோசிப்பாருன்னா வந்து, தாத்தா சொன்னது ஞாபகம் வரும், இந்த பேரை சொல்லி இந்த பொண்ணு இன்னைக்கு வேலைக்கு வந்து அவளை நீ வேலைக்கு சேர்த்துக்கிற அப்படின்ற மாதிரி தாத்தா வேற சொல்வாரா. ஐயோ இவரால தான் இந்த பொண்ணு இப்போ வேலைக்கே சேர்த்தேன், இப்போ இவருக்காகவே இன்னும் ஒரு சான்ஸ் மட்டும் இவளுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுல நினைச்சுப்பாரு. ஹீரோ என்ன சொல்வாரு, இப்போ நான் உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், அந்த சான்ஸை வந்து பயன்படுத்திட்டு நல்ல விதமா இந்த கம்பெனிக்கு வந்ததுக்கு வேலையை மட்டும் பாரு, அப்படி இல்லைன்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, இந்த கம்பெனி விட்டு நீ கிளம்பணும், சும்மா கிளம்பக்கூடாது, உன்னோட 6 மாச சம்பளத்தை வந்து எனக்கு நீ கொடுத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வாரா. ஹீரோனுக்கு உடனே டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, அவங்க பாக்கெட்லேருந்து ஒரு கார்டு எடுத்து கொடுப்பாங்க. இந்த கார்டை பார்த்தோன்னே இது என்ன இந்த கார்டு எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ கையில் வாங்க பார்த்தா ஹீரோ வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஹீரோ என்ன சொன்னார், இன்னொரு தடவை நீ தப்பு பண்ணினா 6 மாச சம்பளத்தை கொடுத்துட்டு இந்த இடத்த விட்டு போகணும்னு சொன்னாருன்றதுக்காக கார்டை கொடுக்காம கட்டியமாக பிடிச்சி வச்சுட்டு நின்றுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க ரெடியாக இருக்கேன் தப்பு பண்ணால் கொடுக்குறேன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இப்போவே ஹீரோ கேட்கறதுனால கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உன்னை ஹீரோ என்ன பண்ணுவார், இதுக்கு மேலே இந்த மாதிரிலாம் கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்காத, உனக்கு புரியுதுல, 6 மாதம் அதாவது இப்போ நீ அடுத்ததாக ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ண அப்படின்னா வந்துட்டு 6 மாத சேலரி இங்கே கொடுத்துட்டு நீ இந்த இடத்த விட்டு போயிடு, ஒருவேளை நீ சக்ஸஸ் ஆனினா நீ கண்டினியூ பண்ணிக்கோ, இந்த மாதிரி கேம் விளையாடுறத வச்சுக்காத, உன் பணம் எனக்கு தேவையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஹீரோக்கு அந்த அதாவது ஹீரோன்னு தெரியாமல் ஹஸ்பண்ட் இருக்காருல்ல அவருக்கு வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. ஹஸ்பண்டாக இருக்க ஹீரோக்கு வந்து நான் என் ஜாபை வந்து காப்பாற்றிக்கிட்டேன், இப்போ எனக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்களா. அவர் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் மெசேஜ் போட்டு விடுவார். தனிப்பட்ட முறையில் யாருன்னு திரும்பி இது ரெண்டும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு வேற இருப்பாங்க. இங்கே வந்து ஹீரோன் வந்து ரொம்ப ஜாலியாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திரும்ப ஹீரோ வந்துட்டு அன்னைக்கு அவன் கோவப்பட்டு அனுப்புனார்ல, அப்போ ஹீரோனையும் சேர்த்து அனுப்பிட்டாருன்னு நினச்சிட்டு இந்த செக்ரட்டரி பொண்ணு வந்துட்டு இப்போ திரும்ப வந்து பார்க்கும்போது ஹீரோ நீங்கள் இருக்கிறத பார்த்தோன்னே, இன்னும் நீ வேலையை விட்டு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் இங்கே வேலை பார்த்தா உனக்கு பொறாமையாக இருக்குல்ல, நான் இங்கே தான் வேலை பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ நல்லா பொறாமப்படு அப்படின்ற மாதிரி சொல்லி அது ஒரு இடுப்பில் ஒரு இடி அடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போவாங்க. இந்த பொண்ணுக்கா சரியான கோவம் வரும், இவளுக்கு என்ன வந்து சேர்ந்து 2 நாளில் இவ்வளோ திமிராயிடுச்சு, நம்மளையே இப்படி லைட்டாக இப்படி இடிச்சிட்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் தண்ணி வச்சிருப்பாங்களா அப்படியே நசுக்கி அந்த தண்ணியெல்லாம் பிதிக்கிடுவாங்க. வாங்க காஃபி போட்டு எடுத்துகிட்டு ஹீரோக்கு போவாங்க. ஹீரோ ரூம்குள்ளே போகும்போது என்ன விஷயம்னு சொல்லி ஹீரோ கேட்பாரா, உங்களுக்கு காஃபி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்வாங்க. சரி வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லும்போது, இதில் வந்து ஐஸ் போடலை, சுகர் போடலை, பாலும் ஊற்றலை, அப்போ அது என்ன காஃபின்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு காஃபியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அது ஒன்று ஹீரோ வந்துட்டு அதை அங்கே வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லுவாரா. ஹீரோன் வந்து வச்சுட்டு அப்படியே நின்றுட்டே இருப்பாங்க. என்ன விஷயம், வேறு ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. ஒன்று ஹீரோனி வந்து அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு அப்படியே போயிடுவேன்னு, வச்சுட்டு இல்லை கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோனும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கதவை திறந்துட்டு வெளியே போயிடுவாங்க. ஹீரோ ஒரு வாய் குடிச்சு பார்த்தோன்னா அந்த உப்பு சப்பு இல்லாத காஃபியை அவருக்கு
அவ்வளோ ருசியாக இருக்கும். உடனே பரவாயில்ல இது வரைக்கும் போட்ட அசிஸ்டண்ட்டில் இந்த காஃபி நல்லா இருக்குன்ற மாதிரி அவர் நினச்சிப்பாரு. ஹீரோயின் வெளியே வரும்போது வாசல்லே அந்த செக்ரட்டரி பொண்ணு வேறு நின்றுட்டு இருக்கும். பொண்ணு வெளியே நின்றுல அது என்ன கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு, உனக்கு வந்து சீக்ரெட் ஒய்ஃபை பற்றி தெரியுமா, இல்லை நீயா தான் அவரோட சீக்ரெட் ஒய்ஃபா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இது கேட்டுகிட்டே இருக்கும். என்ன முட்டாள்தனம் ஏதாவது உளறிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதை திட்டி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அந்த பொண்ணு ஒய்ஃபு சீக்ரெட் ஒய்ஃப் யாருன்றதை இப்போ செக்ரட்டரியான பொண்ணுக்கு தெரிஞ்சாகணும். உடனே ஹீரோயின் வந்து உட்காருவாங்களே. இப்போ ஆஃபீஸே இந்த விஷயத்தை பற்றி தான் பேசிகிட்டே இருக்கும். திரும்ப ஹீரோ வந்து டீ குடிக்கிற டைம் ஆயிடுச்சு. ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, டபக்கு டபக்கு நடந்து போய் அவருக்கு ஒரு கப்பில் காஃபி கொடுத்துட்டு இந்த தடவை நிற்க மாட்டாங்க. கொடுத்துட்டு போன்னு சொன்ன உடனே அவங்க பாட்டு கொடுத்துட்டு அவர் நின்றுட்டு இருப்பாரு. கையில் கொடுத்துட்டு போகிறவங்க